அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025 ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் மிதுன ராசி வரை ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் கடக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். கடந்த ஆண்டு நம்ம அப்லோட் பண்ணியிருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் எல்லாமே துல்லியமாக இருந்ததாக நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. வரும் 2025 ஆண்டிற்கான ராசி பலன்களையும் நீங்க கேட்டிருந்தீங்க. 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். காலச்சக்கரத்திற்கு 4வது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆண்டு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்கள் என்னன்றதையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவல், கருங்காலியை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நீங்க கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த விஷயம், குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒன்று, ஒரிஜினல் கருங்காலி எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இப்ப மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. அந்த கருங்காலியை நாம் போடும்போது அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் கிளைண்ட்ஸ் சில பேர் கிட்ட கருங்காலியை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்கும் இந்த கருங்காலி மாலையை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலியை நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாகத்தான் இருக்கும். ரொம்பவுமே சுத்தமான கருங்காலி இது. நீங்க எத்தனை டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரியை மந்திர உருவேற்றி இந்த மாலைகளை நம்ம கொடுக்கிறோம். சோ இந்த கருங்காலி மாலை ஒரு கவசமாக உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி கருங்காலி நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கும். குறிப்பிடத்தக்க பலன்கள்னு பார்த்தோம்னா, நல்ல பணவரவை ஏற்படுத்தக்கூடியது, கடன் தொல்லையை நீக்கக்கூடியது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, உடல் ரீதியான நோய்கள் தீருவது, வாரா கடன்கள் இருந்தால் உடனடியாக வசூலாவது, மேலும் வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கருங்காலி மாலையை பூஜைகள் செய்து நம்ம கொடுக்க போறோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கருங்காலி மாலையை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை போடலாம். ஏன்னா எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலையும் கருங்காலி மாலையை இந்த ராசிக்காரர்கள் போடக்கூடாது, நட்சத்திரக்காரர்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. கருங்காலி மாலைகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. தினமுமே இந்த கருங்காலி மாலையை நம்ம போட்டுக்கணும். அப்பதாங்க அதனுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எதுல வேணாலும் நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு டீடைல்டா அதனுடைய விவரங்களை சொல்லிடுவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நம்ம சேனலுக்காக தனியா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்மள இன்னும் அதிகமா கனெக்டடா வச்சிருக்கோம். டெய்லியுமே சில முக்கியமான தகவல்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை கூட நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில சொல்லிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய 2 குரூப்ஸ் உங்களுக்கு தெரியும். கிரீன் கலர் டிக் போட்டிருக்கும், அதுல தாங்க நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா சில பேர் தெரியாமல் ஆட் குரூப்னு கொடுத்து அவங்க புதியதா குரூப்ஸ் கிரியேட் பண்றாங்க. அதுல ஜாயின் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க 2 கிரீன் கலர் டிக் போட்டிருக்க அந்த குரூப்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட், இந்த 2 குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சரி வாங்க கடகராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். கடந்த 2.5 வருடங்களாக கடகராசிக்காரர்கள் படாத பாடு பட்டுட்டு இருந்தாங்க. அஷ்டம சனியின் தாக்குதல் கடகராசிக்காரர்களை அதிக அளவுல பாதிச்சது. இதற்கு காரணம், கும்ப ராசியில சனி பகவான் ஆட்சி பலத்தோட இருந்தாரு. அவருடைய சொந்த ராசி கும்பம். அங்கிருந்து கடகத்தை அஷ்டம பார்வையாக பார்த்ததனால தாங்க நிறைய துன்பங்களை கடகராசிக்காரர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக அனுபவிச்சாங்க. ஆனால் இவை அனைத்துமே மொத்தமாக இப்போ மாறப்போகுதுங்க. 2025 ஆண்டு 3 பெயர்ச்சிகள் நமக்கு இருக்கு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பெயர்ச்சி. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக கடந்த காலங்களில் தடைப்பட்டிருந்த
அனைத்து காரியங்களையும் உடனடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய கடகராசிக்காரர்கள் உத்தியோகம் எல்லாம் இழந்திருந்தாங்க, அவங்களுடைய பிசினஸ்ல கொஞ்சம் நிறைய லாஸ்லாம் கூட ஏற்பட்டிருந்தது. இவை அனைத்தையுமே ரெக்கவர் பண்ணக்கூடிய பீரியட் இது. 2025 மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி ஆனாலும் அவருடைய பலன்களை ஜனவரி மாதத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பிப்பார். முதல் விஷயம், உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெருகும். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதிரடியான லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் போயிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 2025 மே மாதம் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் வருவதனால மூன்றாவது நபருடைய குறுக்கீடுகளை கொஞ்சம் நீங்க தவிர்க்கணும். பர்சனலான விஷயங்களை பற்றி வெளியாட்கள் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்க போறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணவரவு தாராளமாக இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். விரயஸ்தானத்துல குரு பகவான் வருவதனால வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் விரிவடையும். அதற்கு தேவையான லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இன்னொரு வசதியான வாடகை வீட்டிற்கு மாறுவதற்கான சூழ்நிலையும் உண்டு. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால மாணவர்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும். நல்லா படிக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்குள்ளேயே ஏற்படும். ஞாபக சக்தி பெருகும். சடனா நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. திருமண வயதில் இருக்கும் கடகராசி ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரன் உங்களுக்கு அமையும். ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை கொடுப்பார். சோ இது ஒரு மறைமுக குரு பலன். நிறைய புனித யாத்திரைகளுக்கு பழமையான கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். கடந்த காலத்துல வாங்கின கடன்களை அடைப்பதற்கான பண வசதி ஏற்படும். பழைய நண்பர்கள் மற்றும் கான்டாக்ட்ல இல்லாத உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். ஜனவரி மாதத்திலிருந்தே மனதிற்கு பிடித்த நல்ல செய்திகள் வரும். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை இந்த 2025ஆம் ஆண்டு கொடுக்கும். இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்க இந்த எளிமையான பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க. திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பசும்பால் நீங்க வாங்கி கொடுங்க. எல்லா திங்கட்கிழமையும் வாங்கி கொடுக்க முடியலனா கூட பரவாயில்லைங்க. மாதத்தில் ஒரு திங்கட்கிழமையாவது 1 லிட்டர் பசும்பால் நீங்க அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கணும். ரோட் சைடுல இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் பாட்டில் குடிப்பதற்கு வாங்கி கொடுங்க. நீங்க எந்த அளவிற்கு தண்ணீர் தானம் செய்றீங்களோ அந்த அளவிற்கு செல்வ வளம் அதிரடியாக பெருகும். பௌர்ணமி தோறும் உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த பரிகாரங்களை செய்தால் உங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் 3 மடங்காக கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணி இருக்கிறதுனால ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 10 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜனனகால ஜாதக பலன்கள், அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. அடுத்ததாக சிம்ம ராசிக்கான பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.